ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் எல்லோருக்கும் பிடிச்ச காரா பூந்தி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 200 கிராம் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் 100 கிராம் கடலை மாவு எடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். ஒரே டைமில் தண்ணி ஊற்றாமல் அப்பப்போ தேவைப்படும் போது தண்ணீர் சேர்த்துக்கணும். இதில் மாவு கரைக்கிற பதம் ரொம்ப முக்கியம். அதனால் தண்ணீர் சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணீர் விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே நம்ம தண்ணீர் சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் பூந்தி நமக்கு குண்டு குண்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு பூந்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காயிட்டோம். ஈரமாக இருக்கும்போது எண்ணெய் விட வேண்டாம், மேலே தெரிக்கும். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விடலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பூந்தி போட ஆரம்பிக்கணும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி பூந்தி போட்டோன்னா எண்ணெயை நல்லா குடிச்சிட்டு பூந்தி சரியாக கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டி வாங்கி வச்சிட்டிங்கன்னா நமக்கு எப்பயுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியில் பூந்தி போடுறது பிகினர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியில் பூந்தி போடுறது ரொம்ப சுலபம். யாரு வேணாலும் பூந்தி போடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, பூந்தி போட ஆரம்பிக்கலாம். இப்போது ஒரு கரண்டியில் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி ஊற்றி நல்லா தேய்ச்சி விடுங்க. பூந்தி எவ்வளோ குண்டு குண்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இன்னொரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா தேய்ச்சி விடுறேன். இது எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே செஞ்சு முடிக்கணும். பூந்தி நல்லா வேகட்டும். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம பூந்தி எடுக்கலாம். எது ஒன்றுமே நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு வரலன்னு விட்டுடக்கூடாது. 2-3 வாட்டி செய்யும்போது அது கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பூந்தி நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. நம்ம பூந்தியெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பூந்தியும் எடுத்தாச்சு. அடுத்த பேட்ச் போடலாம். இந்த மாதிரி பூந்தி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கடைக்கு போய் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கவே மாட்டீங்க. கடையில் கிடைக்கிறத விட சுத்தமாகவும் சுவையாகவும் நம்ம வீட்டிலையே செஞ்சு முடிச்சிடலாம். இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதுவும் நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நான் இதே கரண்டிலே 100 கிராம் வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்க போகிறேன். நம்ம டைரெக்டாக கடாயில் சேர்க்குறத விட இந்த மாதிரி கரண்டியில் சேர்த்து வறுக்கும்போது நமக்கு எடுக்கிற வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதுலேயே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். 5-6 பல்லு பூண்டை நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அதே கரண்டியில் போட்டு வறுத்தோம்னா எல்லாம் எண்ணெயில் கலந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பூந்தியில் நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பூந்தி எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களாலையும் கண்டிப்பாக செய்ய முடியும். எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.